அனைவருக்கும் வணக்கம். 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய அரசுக்கு மாற்றாக ஒரு புதிய அரசு, தமிழக வெற்றி கழக அரசு. மக்கள் பெருத்த நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்தார்கள் இந்த அரசை. கிட்டத்தட்ட 2 மாத காலம் ஆகிறது. 2 மாத காலம் ஆகலை, இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்கிறது. ஒரு மாற்று அரசியல், ஒரு புதிய அரசு. இவர்களை நம்பி நம்ம இவர்களுக்கு வாக்கு செலுத்தினால் நமக்கு விடிவு காலம் கிடைக்கும், இது ஒரு தூய சக்தி என்று மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். மக்கள் தூய சக்தி என்று நம்பி வாக்கு செலுத்திய தமிழக வெற்றி கழக அரசு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை மக்களுக்கு செய்து மக்களுடைய முதுகில் குத்தி பச்சை துரோகத்தை செய்திருக்கிறது. இவ்வளோ கடினமான வார்த்தைகள் தேவைதானா என்று கேட்டால், கடந்த 2 மாத கால அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து நம்ம பெரிதாக எந்த விமர்சனமும் வைக்கலை. விமர்சனங்களை நம்ம வைத்திருக்கலாம், ஆனாலும் ஒரு புதிய அரசு அமைந்திருக்கிறது. அவர்களுக்கான ஒரு காலத்தை நம்ம கொடுக்கலாம். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நம்ம பேசலாம் என்கிற காரணத்திற்காகத்தான் அமைதியாக இருந்தோம். ஆனால் இப்போது இந்த அரசு ஒரு பச்சை துரோகத்தை செய்திருக்கக்கூடிய அரசு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி பெரும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். என்ன செய்தி அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணவாளக்குறிச்சி என்கிற பகுதி, அந்த பகுதியில் IREL என்கிற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இருக்கிறது. இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட், இந்திய அருமணல் ஆலை. இந்த ஆலையினுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த கடற்கரைகளில் இருக்கக்கூடிய அந்த மணல் இருக்கு இல்லையா, அந்த மணலை தோண்டி எடுத்து அதிலிருந்து அரிய வகை கனிமங்களை பிரித்தெடுப்பது, இதுதான் இந்த நிறுவனத்தினுடைய வேலை. இந்த நிறுவனத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருக்கிறது. கடல் அரிப்பு ஏற்படுகிறது, கடற்கரையே காணலை, இவங்க எங்கெல்லாம் இந்த வேலை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் கடல் கரையே காணலை, கடலையே அழிச்சு போடுறாங்க, மிகப்பெரிய சூழலியல் பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க என்கிற குற்றச்சாட்டுகள். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக அளவில் புற்றுநோய் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஒரு மாவட்டமாக இருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த IREL ஆலை தான். இந்த ஆலையினுடைய செயல்பாட்டின் மூலமாக அதிக அளவிலே கதிர்வீச்சு வெளியாகிறது, அதன் மூலமாகத்தான் புற்றுநோய் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்தவண்ணமே இருக்கிறது. குற்றச்சாட்டுன்னா இது ஏதோ போகிற போக்கில் மக்கள் ஏதோ இந்த ஆலையின் மீது உள்ள அதிருப்தியாலோ கோபத்தாலோ வைக்கக்கூடியதில்லை. ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக, கடந்த 2015ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு என்கிற பகுதி, அந்த பகுதியில் ஒரு புற்றுநோய் கண்டறியும் முகாம் நடக்கிறது. கேரளாவிலிருந்து ஒரு புற்றுநோய் மருத்துவர் மதிப்பிற்குரிய அஜய்குமார் என்பவர் வர்றார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடந்த ஒரு 10-15 ஆண்டு காலமாக திருவனந்தபுரத்திற்கு வரக்கூடிய புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இந்த கடலோர பகுதிகளை சார்ந்த மக்களுடைய எண்ணிக்கை அதிக அளவிலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னென்னா, இங்குள்ள சுற்றுச்சூழல் பாதிப்பு தான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. குறிப்பாக தைராய்டு புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த கதிரியக்கம் தான். அரசு இதிலே கூடுதல் கவனம் எடுத்து ஆய்வுகள் செய்து உடனடியாக இதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஒரு புற்றுநோய் மருத்துவர் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறார், அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார். தொடர்ந்து மக்கள் இந்த ஆலைக்கு எதிராக போராடுறாங்க. நிறைய ஆர்ப்பாட்டங்கள், மனித சங்கிலி ஆர்ப்பாட்டங்கள், இப்படி நிறைய என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் எந்த அரசுமே இந்த நிறுவனத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலே இந்த ஆலையின் மூலமாகத்தான் புற்றுநோய் வருதா, இந்த ஆலையை சார்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவிலே புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, அது உண்மைதானா, இது எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்காக ஒரு மருத்துவ குழுவை உருவாக்கி கிட்டத்தட்ட 30,000 மக்களிடம் ஆய்வு செய்கிறாங்க. இந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் எல்லாம் நேரடியாக வீடு வீடாக அனுப்பி ஒரு ஆய்வு செய்கிறாங்க. ஆனால் அந்த ஆய்வு முடிவுகள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழிந்தும் இப்போது வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை. அப்போ அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்படாததற்கு காரணமே அந்த IREL நிறுவனம் சிக்கிக்கொள்ளும். அந்த ஆய்வு முடிவு வெளிவந்தால் IREL நிறுவனத்தால் தான் புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிக அளவில் இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும். ஆலை நிரந்தரமாக ஆலைக்கு மூடு விழா நடத்த வேண்டியிருக்கும். அதனால தான் இவங்க அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிடவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆலை மீதான சந்தேகமும் ஆலை மீதான ஒரு குற்றச்சாட்டும் வலுவாக மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த ஆய்வறிக்கை இன்னமும் வெளிவராமல் இருப்பது.
இப்படி நிறைய சந்தேகங்கள் எல்லாம் இருந்த வண்ணமே இருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்தேகங்களுக்கான தீர்வை கொடுக்காமல் இந்த ஆலை என்ன செய்யுது அப்படின்னா, குளச்சல் தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளிலையும் அழிச்சிட்டாங்க கடற்கரையை. அடுத்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நுழைகிறாங்க. கீழ்மிடாலம், மிடாலம், இணையம்புத்தந்துறை, ஏழு தேசம், கொல்லங்கோடு பகுதிகளில் சுமார் 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அணுக்கனிம சுரங்கம் நாங்கள் அமைக்கப் போகிறோம். எப்படி குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து நாசம் செஞ்சோமோ அது மாதிரி கிள்ளியூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளை நாங்கள் நாசம் செய்ய வர்றோம்னு இந்த ஆலை வந்து என்ன செய்கிறாங்க, அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஒன்றிய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் இல்லையா, ஒன்றிய அரசு இந்த ஆலைக்கு அந்த நில ஒதுக்கீடு அனுமதியை கொடுக்குறாங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அனுமதி கொடுக்கப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு இந்த அனுமதி இருக்கும் என்று சொல்லி அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இப்போது வரைக்கும் அனுமதி இருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாடி இந்த ஆலை அதற்கு தேவையான தன்னுடைய செயல்பாட்டை தொடங்குவதற்கான சுற்றுச்சூழல் அனுமதி, சிஆர்எஸ்ஆர் கிளியரன்ஸ், இப்படி அதற்கு தேவையான எல்லா ப்ரொசீஜரையும் நீங்கள் முடிக்கணும். முடித்துவிட்டு நீங்கள் வந்து மைனிங் லீஸை வாங்கணும். அப்படி வாங்கினால் மட்டும்தான் இந்த அனுமதி உங்களுக்கு செல்லுபடியாகும். 5 ஆண்டுகளுக்கு உள்ளாடி இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்ச முடியலைன்னா இந்த அனுமதி காலாவதி ஆகிவிடும் என்று இதுதான் விதி. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு, கருத்து கேட்பு கூட்டத்தையெல்லாம் நடத்த விடலை. மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு காரணத்தால் கருத்து கேட்பு கூட்டம் எல்லாம் நடத்தலை. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு இது போன்ற கனிமங்களை எல்லாம் எடுப்பதற்கு மக்களுடைய கருத்து கேட்பு கூட்டம் அவசியம் இல்லை என்றெல்லாம் சட்ட திருத்தங்களை எல்லாம் செய்தார்கள். இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் எதிர்ப்பு காரணமாக இந்த IRL நிறுவனத்தால் தொடர்ந்து இந்த வேலையை செய்ய முடியலை. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த 10ஆம் தேதியோடு அனுமதி முடிவடைகிறது. 5 ஆண்டுகளுக்கான அனுமதி முடிவடைகிறது. அந்த கால அவகாசம் அதை அப்படியே விட்டிருந்தா இந்த அனுமதி காலாவதி ஆகியிருக்கும். ஆனால் தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு, தமிழக வெற்றி கழக அரசு என்ன செய்திருக்கிறது என்றால், இந்த கால அவகாசத்தை ஓராண்டுக்கு நீட்டித்திருக்கிறது. அப்படி காலாவதியெல்லாம் ஆக விடமாட்டோம். காலாவதி ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் முதல்ல இருந்தே நீங்கள் அனுமதி அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும், அது உங்களுக்கு பெரிய சிரமம், அதனால் நாங்கள் நீட்டித்து தருகிறோம் என்று சொல்லி ஓராண்டு காலம் நீட்டித்திருக்கிறது. இதன் மூலமாக இந்த ஆலை தன்னுடைய செயல்பாட்டை தீவிரப்படுத்தி அந்த 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கிறது. இதை எப்படி நம்ம பார்ப்பது? தமிழக வெற்றி கழக அரசு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த அணுக்கனிம சுரங்க திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றினார்கள். இன்னைக்கு அவர்கள் எந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார்களோ அந்த தீர்மானத்திற்கு எதிராகவே அவருடைய அரசு செயல்படுகிறது. எப்படிப்பட்ட துரோகம் பாருங்க! இந்த அரசு யாருக்காக நின்றிருக்க வேண்டும்? இந்த ஆலைக்காக நின்றிருக்க வேண்டுமா, இல்லை இந்த ஆலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நின்றிருக்க வேண்டுமா? இவர்களுக்கு வாக்கு செலுத்தியது யாரு? இந்த ஆலை வாக்கு செலுத்தியது அவங்களுக்கு மக்கள் தானே வாக்கு செலுத்தினார்கள். அப்போ நீங்கள் யாரின் பக்கம் நின்றிருக்க வேண்டும்? மக்களின் பக்கம் தானே நின்றிருக்க வேண்டும். நீங்கள் எதுக்கு ஆலையின் பக்கம் நிற்கிறீங்க? அப்போ இந்த ஆலைக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? இந்த ஆலை ஒன்றிய அரசுடைய நிறுவனம். அப்போ அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு? எப்படி நம்ம பார்ப்பது இதை? இப்போ இது வந்து நம்ப வைத்து கழுத்தறுக்கக்கூடிய வேலை. நீங்கள் சொன்னதை செய்யுங்கள் என்று தான் சொல்கிறோம். நீங்கள் தான் தீர்மானம் நிறைவேற்றினீர்கள். இந்த மண்ணையும் மக்களையும் நாசம் செய்யக்கூடிய எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற மாட்டோம் என்று நீங்கள் தானே சொன்னீர்கள். நாங்கள் திமுக போன்றில்லை, அதிமுக போன்றில்லை, நாங்கள் தீய சக்தி இல்லை, நாங்கள் தூய சக்தி. இதுதான் தூய சக்தி செய்யக்கூடிய வேலையா? இதைத்தான் தூய சக்தி செய்யுமா? ஒரு காலமும் ஏற்புடையதில்லை. தமிழக வெற்றி கழக அரசு உடனடியாக அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். மக்கள் ஒரு நிம்மதியாக இருந்தாங்கங்க. இந்த அரசாணை வந்து வெளியே வந்தது இப்போ தான் வந்தது, ஒரு 2 நாளத்துக்கு முன்னாடி தான் வந்தது இந்த அரசாணை. 10ஆம் தேதியே அனுமதி வந்து முடிந்து போகுது. அப்போ மக்கள் என்ன நினைச்சாங்க, சரி அனுமதி முடிந்து போகிறது, காலம் அதற்கான கால அவகாசம் முடிந்து போய்விட்டது, இனிமேல் அந்த IRL மறுபடியும் இங்கே வந்து நிலத்தை எடுத்து இந்த வேலை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இல்லை, அதுவும் புதிய அரசு வந்திருக்கிறது, நாம் விரும்பி தேர்ந்தெடுத்த அரசு வந்திருக்கிறது, இந்த அரசின் கீழ் நடக்காது, அதனால் நாம் பிழைத்து கொண்டோம் என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களுடைய தலையில் இடியாய் வந்து விழுந்திருக்கிறது இந்த செய்தி. இதுதான் நீங்கள் சொன்ன மாற்றா? இது மாற்றல்ல, ஏமாற்று. இது மோசடித்தனம். நம்ப வைத்து கழுத்திறக்கக்கூடிய வேலையை தமிழக வெற்றி கழக அரசு செய்திருக்கிறது. இது ஏதோ கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லை,
தென் மாவட்டங்கள் முழுக்க இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இங்கேருந்து இனி ஒவ்வொரு பகுதியாக வருவாங்க. எங்கெல்லாம் கனிமங்கள் இருக்கிறதோ எல்லா இடத்திற்கும் வருவார்கள். அப்போ இந்த கனிமத்தை அனுமதிக்கக்கூடிய, இந்த கனிம வள வேட்டையை அனுமதிக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அரசு மலை வளத்தை உடைத்து நுறுக்கி அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதையும் இவர்கள் ஏற்பார்கள். எப்படி நம்புறது இந்த அரசை சொல்லுங்கள்? இந்த அரசின் மீது இருந்த நம்பகத்தன்மை முழுமையாக உடைந்து நொறுங்கி போயிருக்கிறது. உண்மையிலேயே இந்த அரசு மாற்று அரசு, ஒரு நேர்மையான அரசு, ஒரு தூய சக்தி என்றால் என்ன செஞ்சுருப்பாங்க? இந்த அனுமதியை கொடுத்துருக்க மாட்டாங்கங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆலை இழுத்து மூடப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒருமித்த கருத்து. அதில் ஒரு சிலர் மட்டும் அந்த ஆலைக்கு ஆதரவாக நிற்பார்கள். அவர்கள் யார் என்றால், அந்த ஆலை என்ன செய்யும் அப்படின்னா, அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வச்சு நிறைய வேலை செய்வாங்க. அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் வேண்டும் என்கிற காரணத்திற்காக, ஏன்னா செய்கிறதெல்லாம் தவறு இல்லையா, நோய் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எப்படி மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு வரத்தானே செய்யும். அப்போ அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு உள்ளூரிலே அந்த ஆலைக்கு ஆதரவான அடியாட்கள் தேவை. அப்போ என்ன செய்வாங்க? நிறைய என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுத்து, கருத்து கேட்பு கூட்டத்தில் கூட காசு கொடுத்து, பிரியாணி எல்லாம் கொடுத்து, சாப்பாடெல்லாம் கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து கருத்து கேட்க வைத்த செய்திகள் எல்லாம் உண்டு. அப்போ அப்படி இந்த ஆலையை அவர்களுக்கான சில ஆட்களை தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த ஆட்களை தவிர்த்து மீதமுள்ள மக்கள் எல்லோருமே இந்த ஆலைக்கு எதிராக ஒரு மனதாக நிற்கிறார்கள். அப்போ இந்த அரசு மக்களின் உணர்வுக்கு மதிப்பை அளிக்க வேண்டுமா இல்லையா? அளிக்க மாட்டார்கள். இதை செய்திருக்க வேண்டும், அதை செய்யலை. அதே போன்று கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக மூடி மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆய்வறிக்கை, அந்த அறிக்கை வெளிவந்திருக்க வேண்டுமா இல்லையா? இவர்கள் ஒரு நல்ல அரசு என்றால் அதை வெளியிட்டிருப்பார்கள். அதுவும் இல்லை, அதை பற்றிய பேச்சே இல்லை, அதை பற்றிய செய்தியே இல்லை. நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்கன்னா இது எல்லாவற்றையும் ஆய்வு செஞ்சுருக்கணும் இல்லை? ஒன்றுமே இல்லை. தமிழக வெற்றிக் கழக அரசு மிகப்பெரிய ஒரு தவறை செய்திருக்கிறது, ஒரு பெருந்தவறு. உடனடியாக இந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும். அந்த ஐஆர்இஎல் நிறுவனத்திற்கு நீங்கள் கொடுத்த அனுமதி ரத்து செய்யப்பட வேண்டும். அதே போன்று இந்த 15 ஆண்டு காலமாக வெளிவராமல் இருக்கக்கூடிய அந்த அறிக்கை, ஆய்வறிக்கை வெளிப்படைத்தன்மையோடு முழுமையாக அந்த ஆய்வறிக்கை வெளியிடப்பட வேண்டும், மக்கள் முன்னிலையில் வைக்கப்பட வேண்டும். இதே இந்த அரசு செய்யணும். உண்மையிலே நீங்கள் மாற்று, திமுகவுக்கு நீங்கள் மாற்று, நீங்கள் ஒரு தூய சக்தி என்றால், மக்களுக்கான அரசு என்றால் இதை செய்து நீங்கள் நிரூபியுங்கள். அதை செய்ய தவறுகிற பட்சத்தில் மக்களிடமிருந்து மிகப்பெரிய எதிர்வினைகளை, மிகப்பெரிய எதிர்ப்பை, பெரும் போராட்டங்களை தமிழக வெற்றிக் கழக அரசு சந்திக்க நேரிடும். பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்பதை.